அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் லைஃப் சேனல். இந்த எபிசோட்ல ஜூலை மாசம் ஜெர்மனில அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான 5 விஷயங்களை பார்க்க போறோம். நம்பர் 1 வந்து பென்ஷன் ஃபண்ட், ஓய்வூதியம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது 3.5% ஜூலை 1ஆம் தேதி 2025 இருந்து அது உயர்வுக்கு வருது. நம்பர் 2 பராமரிப்பு காப்பீடு கட்டணம், அதாவது ஃப்ளீகே ஃபெர்சிகருங். இந்த பராமரிப்பு காப்பீடு கட்டண விகிதம் உயர்வு யார் யாருக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு 4% அதிகமாகவும், குழந்தை இருக்கிறவங்களுக்கு 3.5% அதிகமாகவும் இனிமே கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்பர் 3 வாகன மாற்றங்கள். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 3.5 டன்னுக்கு மேல இருக்கிற வெஹிக்கிள் கூட அந்த தடை கட்டண உயர்வு வந்து அதிகமாக்க போறாங்க. நிறைய புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பர் 4 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஜெர்மனில பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாமே ரீசைக்கிளபிளா தான் இருக்கும். நம்ம ஒரு 25 சென்ட் முன்னாடியே கொடுத்து பொருளை வாங்கிட்டு, தண்ணி ஆகட்டும் ஜூஸ் ஆகட்டும், அதில் 25 சென்ட் நம்ம எக்ஸ்ட்ரா முன்னாடியே பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பாட்டில போட்டோம் அப்படின்னா 25 சென்ட் நமக்கு திருப்பியும் கிடைக்கும். அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டில்ஸில் தண்ணி குடிச்சிட்டாலோ ஜூஸ் குடிச்சிட்டாலோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூடியை வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணாமல் அது எங்கேயோ போயிடுது. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இனிமே நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணாலும் தனியா பிரிக்க முடியாத மாதிரி அந்த பாட்டிலோடைய கேப்பும் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இனிமே அந்த பாட்டிலில் இருக்கிற கேப்பை தனியா டிஸ்போஸ் பண்ணாம, அது வந்து டீத்தர்டு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி டிஸ்போஸ் பண்ணாம திருப்பி நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மாடல் இனிமே கண்டிப்பா எல்லாருமே பின்பற்றணும். இது வந்து எல்லா மாநிலங்களுக்குமே வந்து இது பொருந்தும். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, விசா தொடர்பான முறையில வந்து மாற்றம். நம்ம ஷெங்கன் விசா அப்ளை பண்றாங்க இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி முறையீடு செய்யலாம், ஏதாவது நம்ம திருப்பி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா இனிமே ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இனிமே நம்ம கோர்ட் மூலியமா தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, வங்கி மற்றும் இணைய சேவைகள். ஜூன் 28, 2025 மூலம் அக்சசபிலிட்டி ஸ்ட்ரென்தனிங் ஆக்ட், அதாவது பிஎஃப்எஸ்ஜே மூலியமா உடல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஈஸியா அக்சசபிள் இல்லாதவங்களும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால ஏடிஎம்முக்கும் அதே மாதிரி பேங்க்ல இருக்கிற மாதிரியே போயிட்டு வர்றதுக்கான அந்த விஷயங்களை சுலபமா பண்றதுக்காகவும் இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜூலை மாதத்தோட அப்டேட்டை பார்த்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்னிஷ் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.